குமரன் ரவுடிகளை அடித்து துரத்துகிறான். குமரனுக்கு சந்திரிகா ட்ரீட்மெண்ட் செய்ய வத்சலா குமரன் மீது சந்தேகமடைகிறாள். ரவி செயினை அடகு வைக்க முயல விக்ரம் ரவியை அரெஸ்ட் செய்கிறான். ரவி விக்ரமிடம் மாயா பற்றி கூறுகிறான். சுதா மொட்டை கடிதம் பற்றி வசந்தியிடம் கூறுகிறாள். இனி நாளைக்கு என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீதான், நீ மட்டும்தான். அத மனசுல வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் அவங்க குடும்பத்தை பத்தி இன்னொரு தடவை நல்லா விசாரிச்சுக்கோ. நானாவது ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், நீ 2 பொண்ணு பெத்து வச்சிருக்கிற வசந்தி. என் பொண்ணை மட்டும் தப்பான இடத்துல மாட்டி விட்டேன்னா நாளைக்கு உன் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா அமையாது. அதையும் பாத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மாயாவா? யா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசுனேன், நான் தான். என்ன விஷயம்? இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏண்டா நீ இனிமே இவங்களை தெரியும்னு சொன்ன? இவன் உங்க விசிட்டிங் கார்டை கையில வச்சிருந்தா? என்ன இன்ஸ்பெக்டர், நான் ஒரு பிசினஸ் பர்சன். ஏன் விசிட்டிங் கார்டு யார்கிட்ட வேணாலும் இருக்கும். பீரோல வச்சு பூட்டி வைக்க அது என்ன வீட்டு பத்திரமா? அதை வச்சு யாரோ ஒரு கிரிமினலை கூட்டிட்டு வந்து ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? இது உங்க செயினான்னு பாருங்க. ஆமா, இது ஏன் செயின் தான். இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு? நான் வைஷாலின்னு ஒரு பொண்ணு கிட்ட தானே கொடுத்தேன். அந்த வைசாலி இவன் பொண்டாட்டி தான். வைசாலியோட புருஷன் இவன் தான் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல அவளை காஸ்ட்லி நகையை தூக்கி கொடுத்தீங்க. வாட் நான்சென்ஸ். எனக்கு பல பொண்ணுங்களை தெரியும், அதுக்காக அவங்களோட புருஷனை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. சரி, வைசாலி எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. போலீஸ் விசாரணைன்னு வந்துட்டா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். திருட்டு நகையை வைக்க வந்தானே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் விசாரிக்க வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, இந்த யூனிஃபார்ம் என் உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வைஷாலின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த நகையை கொடுத்தேன். அவ புருஷ விற்க வந்திருக்கான். விற்கவோ அடமானம் வைக்கவோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதுவும் அந்த நகையை நான் தான் கொடுத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? 10 பவுன் நகையை தூக்கி கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவளுக்கு அப்படி என்ன சம்பந்தம்? இது இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க இன்கம் டாக்ஸ் அதிகாரிகிட்ட பதில் சொல்லுங்க. அந்த நகையை ஏன் வைசாலி கொடுத்தீங்கன்னு காரணத்தை என்கிட்ட சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் கொடுத்தேன். நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. இந்த காலத்துல யாராவது இப்படி செய்வாங்களா? யாரும் செய்யாத விஷயத்தை செய்யறதுதான் இந்த மாயாவோட ஸ்பெஷல். ஒண்ணு செய்யுங்க, நான் தான் அந்த செயினை வைஷாலிக்கு கொடுத்தேன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தரேன். அதோட இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது பாயிண்ட் சார். அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. சரி மேடம், என்கிட்ட செயினை கூத்துருங்க, நான் கிளம்புறேன். டேய், நீ வெளியில இரு, நான் வரேன். என்ன சார், அதான் கேஸ் முடிஞ்சு போச்சுல. செயினை குத்தா நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன். செட்டு வேற கடையை மூடுவான். மேடம், அந்த செயின் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், நம்ம நாட்டில் கொடுக்குறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க சார். நீங்க விசாரணை அது இதுன்னு சொல்லி அதையும் கெடுத்துறாதீங்க சார். டேய், போடா. பாத்தீங்களா, நீங்க கொடுத்த நகை நேரா சேட்டு கடைக்கு தான் போக போகுது. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு தெரியாமல சொன்னாங்க. நம்ம நாட்டுல பாத்திரமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்பெக்டர். நீங்க எதை பத்தி போட சொல்றீங்க? தர்மம் செய்யறது ஆக்சிடென்ட் மாதிரி, நினைச்ச உடனே பண்ணிடணும். யோசிச்சா கொடுக்கணும்னு தோணாது. நல்லா பேசுறீங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? டீ எக்ஸ்போர்ட் பண்றாங்க.
பிரேம் நீங்க எப்படி இங்க? என்ன கேள்வி சார் இது? நீங்க நிக்கிறது என்னோட வீடு. அப்ப இவங்க என் மாமா பொண்ணு. இப்படி சாதாரணமா இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இவங்க பெரிய பிசினஸ் மேக்னெட். ஷார்ட்டா சொல்லணும்னா லேடி அம்பானி. அவங்க பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நல்லா பேசுறாங்க. ஆனா நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு மாயாக்கு தெரியல. அந்த வைசாலிய தடவை பார்க்கும் போது சர்வ சாதாரணமா 10 பவுன் நகையை கழட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாயா? அந்த ரவி நல்லவன் இல்ல. பிரேம், உங்களுக்கு தான் அவனை நல்லா தெரியுமே. வசந்தி புருஷன் பாலு காணாம போனப்போ எரீர் வீட்டுல எடுக்கிறதுலாம் லாபங்கிற மாதிரி பாலுவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி நாடகம் ஆடி வசந்திய மிரட்டி பணம் பறிக்க பார்த்தவன் தான் அந்த ரவி. அவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் அவன். உங்களால என்ன கேலி பண்ணிட்டு போறான். சரி, அடுத்தது ஏதாவது மாட்டாமல போயிட போறான், பாத்துக்கிறேன். சரி, இப்ப அது இல்ல விஷயம். உதவி பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. நல்லவங்களா தேவை இருக்கிறவங்களா பார்த்து உதவி பண்ணுங்க. ஓகே, அடுத்த சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணுவோம். உங்க விசிட்டிங் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. வரேன். பாலு சார் காணாம போன கேஸ இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, எதுக்கு வைஷாலிக்கு இவ்ளோ காஸ்ட்லியான செயினை கொடுத்த? போதும் பிரேம், இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்டே பதில் சொல்லிட்டேன். நீ வேற கேட்காத. அவருக்கு தான் என்ன பத்தி தெரியாது, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் உடனே செய்வேன். யாரோ ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்ப அந்த பொண்ணு வசந்தியோட நாத்தனார் வேறன்னு சொல்ற, அதுல இன்னும் எனக்கு அதிகமான சந்தோஷம். எப்படியும் வசந்தி குடும்பத்துக்கு என்னோட உதவி போய் சேர்ந்திருக்குல்ல. அதுக்கு நீ என்ன பாராட்டாம இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஓகே, நாளைக்கே பெருசா ஒரு பாராட்டு விழா நடத்திடலாம். ஓகேயா? அகிலா வீட்டுக்கு நீதான் மொட்டை கடிதாசு எழுதினேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பாக்குறியா? இங்க பார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடத்தி காட்டுவேன். அகிலா என் வீட்டுக்கு வரணும். அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி நீ ஒரு தடவை எக்ஸ்போஸ் பண்ண பார்த்த, அதுக்கான பலனை தான் நீ அனுபவிச்சுக்கிட்டும் இருக்க. நீ ஒரு தடவை எக்ஸ்போஸ் பண்ண பார்த்த, அதுக்கான பலனை தான் நீ அனுபவிச்சுக்கிட்டும் இருக்க. இந்த முகத்தை தானே தினமும் நீ கண்ணாடியில் பார்க்குற. அப்ப கூட என் மேல உனக்கு பயம் இல்ல? இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணின, நல்லா இருக்கிற இந்த பக்கமும் அந்த மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு நாளும் நீ கண்ணாடியை பார்க்கும்போது என் நினப்பு வரணும். அதுக்காகத்தான் உன்னை உயிரோட விட்டுருக்க. ஜாக்கிரதை.
ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போறாங்கம்மா. போகட்டா? நல்ல விஷயமாச்சே. எந்த ஊருக்கு போறாங்க? டெல்லிம்மா. டெல்லிக்கா? ஆமாம்மா. 1 வீக் டூரு. 12,000 ரூபாய் பணம் கட்டணுமா. உங்க ஸ்கூல்ல எல்லாரும் போறாங்களாமா? இல்லம்மா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள 40 பேரை மட்டும்தாம்மா கூட்டிட்டு போறாங்க. கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காங்களா? அப்படி எதுவும் சொல்லலம்மா. 40 பேரை கூட்டிட்டு போறாங்க. முதல்ல யார் யார் பணம் கட்டுறாங்களோ அவங்கள மட்டும்தான் டூர்ல சேர்த்துப்பேன்னு சொன்னாங்கம்மா. ரொம்ப தூரமா இருக்குன்னு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. எங்க மிஸ் எல்லாருமே எங்க கூட வராங்க. ஒன்றும் பயம் இல்லை. அவங்க எங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. அதுக்கு இல்லம்மா. வேற என்னம்மா, பணம் இல்லையா? என்ன கேள்வி இது? அம்மா கிட்ட பணம் இருந்தா ஏன் யோசிக்க போறாங்க? அதுவும் 12,000 ஆச்சே. சும்மாவா? நீ சும்மா ரெடி. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்பாவா இருந்திருந்தா இந்நேரம் ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிருப்பாரு. அவர்தான் இல்லையேம்மா. இப்ப பிரச்சனையே அதுதான். அடுத்த வருஷம் டூர் போவாங்கல்ல, அப்பா அம்மா கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். அடுத்த வருஷம் டெல்லிக்கெல்லாம் கூட்டிட்டே போக மாட்டாங்கம்மா. இங்க எங்கேயாவது லோக்கல்ல வேடந்தாங்கல், ஸ்ரீஹரிகோட்டம் தான் கூட்டிட்டு போவாங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாம்மா டெல்லி எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. டெல்லி போகணும்னா இப்ப போனாதாம்மா உண்டு. ப்ளீஸ்மா. நிகிதா, அம்மா கஷ்டத்துல இருக்காங்க. அப்பா எப்படியும் வந்துருவாரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு தடவை டெல்லிக்கு போய் தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு வரலாம். நீ சும்மா இருடா. அப்படியே அப்பா வந்து கூட்டிட்டு போனாலும் உன்னால தாஜ்மஹாலை பார்க்க முடியுமா? என்ன நவ்யா எப்படி பேசுற? நவீனுக்கு என்ன பார்வை வராமலையா போயிடும்? நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போறோம். நவீனுக்கு சின்ன வயசு தான். கண்டிப்பா அவனுக்கு பார்வை வந்துடும். சாரிமா நவீன். சாரி நவீன், தெரியாம சொல்லிட்டேன்னு. பரவாயில்ல. நிகிதா, நவ்யா, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம இப்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தனியா போராடிட்டு இருக்கேன். உங்க அப்பாவோட வருமானம் நமக்கு இப்ப இல்ல. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பா பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த பணம், நம்ம கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வச்சுதான் நான் இந்த வீட்டையே அடமானத்துல இருந்து எடுத்திருக்கேன். இல்லனா நம்ம கையில இப்ப இந்த வீடு இல்லாம போயிருக்கோம். என்ன மன்னிச்சிருமா. இந்த சின்ன வயசுல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை நோகடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் சூழ்நிலை உங்ககிட்ட சொல்ல வச்சிடுச்சு. ஆனா ஒண்ணுமா, நம்ம குடும்பம் எப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்காக போராட நான் தயாராயிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க படிக்காம இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவோட பொறுப்பு. நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவோட பொறுப்பு. நிகிதா, இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை டெல்லிக்கு அனுப்பணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் படிக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரிப்புக்கு எல்லாம் போயிருக்கேன். இந்த வயசுல அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா பரவாயில்லம்மா. நவீன் சொன்ன மாதிரி அப்பா வந்த உடனே நம்ம எல்லாருமே அவர் கூட போலாமா? என்னங்க, 4 வெங்காயம் நறுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் ஆகட்டுங்க. குழந்தை பசியோட வருவா. அவ வரதுக்குள்ள சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணணும். சீக்கிரம் ஆகட்டும். பண்றேன். நறுக்கிட்டு தானே இருக்கேன். கொடுமடா சாமி. ஹாய் ஓல்ட் கப்பிள்ஸ். வாமா. பாட்டி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? தாத்தா பாவம், அவரை கல்யாணம் பண்ணி காலம் பூரா அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ இந்த வெங்காயத்தை வேற நறுக்க வச்சு அழ வைக்கணுமா? வாழ்க்கையிலேயே அவர் செய்யற உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். அதையும் கெடுத்துறாத. நீ போய் குளிச்சிட்டு வா, அதுக்குள்ள சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடும். போ. சரி பாட்டி. தாத்தா என்ஜாய். பாட்டி எனக்கு 3 சப்பாத்தி போதும். சரிம்மா. சார் இதோ வந்துட்டேன். என்னாச்சுங்க? ஐயோ என்னாச்சு? ஐயோ என்னாச்சுங்க? வெங்காயத்தை வெட்ட சொன்னா விரல வெட்டிட்டு இருக்கீங்க. விடு, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? ரத்தம் கொட்டுது பாருங்க. சந்திரிகா வரட்டும், ஒரு ஊசி போட சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? இருங்க, ரத்தம் கொட்டுது. எங்க பார்த்து செய்யக்கூடாதா? ஏய், கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இதே வெங்காயத்தை தானே வெட்டிட்டு இருக்கேன். அந்த புது டிரைவர் கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி பார்த்தா வெட்டிடுச்சு. அப்பவே நினைச்சேன், அவன் மூஞ்சிய பார்த்தா டயர் பஞ்சர் ஆகுது, அவன் குரலை கேட்டா ரத்த காயம் ஏற்படுது. ராசி இல்லாதவன். வத்சலா, கொஞ்சம் உளராம இருக்கியா? நீ இப்படி பேசுறது சந்திரிகாவுக்கு பிடிக்கலையே. திரும்ப திரும்ப அதையே ஏமா சொல்ற? ஏதோ கவனக்குறைவு, நான் கைய நறுக்கிட்டேன். புதுசா வந்த டிரைவர் அதுக்கு என்ன பண்ணுவான் பாவம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வீட்ல இது வரைக்கும் எத்தனையோ டிரைவர் வந்திருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சா? இந்த டிரைவர் முதல் வந்ததும் முதல் நாள் டயர் பஞ்சர், மறுநாள் லேப்டாப் காணாம போச்சு. அதாவது போட்டும், சின்ன விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரிகாவை ரோட்ல யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. நல்ல வேளை, யார் செஞ்ச புண்ணியமோ அவ தப்பிச்சு வந்துட்டா. இப்ப பாருங்க, அவன் குரலை கேட்டது உங்க கையில ரத்த காயம். அவனால நம்ம பேத்திக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இந்த சந்திரிகாவை இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சுத்த ராசி கட்டவனா இருப்பான் போல இருக்கே. இவன் எங்க இருந்துதான் வந்து சேர்ந்தானோ? முதல்ல அந்த பிரகாச பையில வேலை விட்டு தூக்கணுங்க. அவன் தான் இந்த தரதரம் முடிச்ச பையலங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான். என்ன, இன்னும் வீட்டை விட்டு யாரும் வெளியிலேயே வரலையே. கண்டிப்பா யாராவது வருவாங்க. நாம பேச வந்த விஷயத்த பேசிடணும். ஆமாமா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? யாரும்மா நீ? எங்ககிட்ட என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம். ஏம்மா, நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் பேச போறது உங்க பேத்தி அகிலாவை பத்தி. அடடே, வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. எங்க இந்த பக்கம்? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓ, ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? நம்ம வீட்டுக்கு தானே? வாங்க போலாம், நாங்க அப்புறமா கோயிலுக்கு போய்க்கிறோம். ஐயோ, நான் வீட்டுக்கெல்லாம் வரல, பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். வாங்களே, உங்களை நான் கோயில்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சம்பந்தி, நாங்க போய்க்கிறோம். நீங்க எவ்வளவு வேலையில பிஸியில இருக்கிறவரு, உங்களுக்கு ஏன் சிரமம்? ஐயோ, எனக்கு தான் கோயில் போக நேரம் இல்ல. உங்களை கோயில்ல டிராப் பண்ணதுக்கான அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. வாங்க போலாம். என்ன சம்பந்தி தயங்குறீங்க? வாங்க சம்பந்தி, வாங்க. இல்ல, எங்க அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? யாரை தேடுறீங்க? இல்ல சம்பந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்து அகிலாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தா. அவ முகம் கூட பாதி தீயில வெந்த மாதிரி இருந்தது.